கார்பனும் அவற்றின் சேர்மங்களும். சரி, கார்பனும் அதன் சேர்மங்களும். கார்பன் என்ன? கார்பன்னா என்ன? கார்பனை பற்றி என்ன தெரியும்? என்னம்மா இப்படி பார்க்குறீங்க? கார்பன் அது ஒரு தனிமம். அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரியா? அதோட அட்டாமிக் நம்பர் என்ன? வேலன்சி நம்பர் என்ன? அதுக்கு 4. வேலன்சி நம்பர்னா என்ன? வேலன்சி செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, கரெக்டா? அதான் எதை டிசைட் பண்ணும்? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை டிசைட் பண்ணுறது. ஓகேவா? இந்த 4 இருக்கிறதுனால தான் இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மூலக்கூறு மாலிகுல் இருக்குல்ல, காம்பவுண்டு, அதிகமான காம்பவுண்டு வந்து கார்பனோட காம்பவுண்டு தான். அதேமாரி உயிரினம் தோன்றதுக்கு உயிரினம் கார்பன் இல்லை அப்படின்னாக்கா உயிரினம் இல்லை. கரெக்டாக? நேற்றே பார்த்தோமா? சரியா? கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகணும்னா என்ன வேணும்? கார்பன். கார்பன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கார்போஹைட்ரேட் தான் எல்லா உயிரினங்களுக்கான அடிப்படை உணவே. கரெக்டா? கார்பனு அது எப்படி ஃபார்ம் ஆகிறதெல்லாம் நிறையா தடவை பேசியாச்சு. சரி, பார்ப்போம் இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு. அதேமாதிரி ஹைட்ரோ கார்பன்லாம் பார்த்தோமா? பாலிமர்ஸ். பாலிமர்ஸில் எது தான் இருக்கும்? ஹைட்ரோ கார்பன் தான் இருக்கும். கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டும் இருக்கும் பாலிமர்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் எல்லா பொருளும் எதனால் ஆனது தான். கார்பன் இல்லாமல் இருக்காது. கார்பன் ஹைட்ரஜன். ப்ரோட்டீன் எதனால தான் ஆகிருக்கும்? கார்பன் ஹைட்ரஜன் இருக்கும். ப்ரோட்டீனு, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்டு, விட்டமின்ஸு எல்லாத்துலேயும் கார்பன் இருக்கும். கார்பன் முக்கிய அலோக தனிமங்களில் ஒன்றாகும். அலோகம் தானே கார்பன்? அலோகம் தான். லத்தீன் நிலக்கரி என்ற இதில் கார்போ, சரி அதெல்லாம் விட்டுருங்க. நிலக்கரியில் கார்பன் இருக்கும். ஆமாம் தானே? நிலக்கரினா என்ன? மரம். மரத்தில் ஸ்டார்ச் இருக்குது, மரம் சேமித்து வச்சுருக்கு, அது மண்ணுக்குள்ளே புகஞ்சிருக்கு. மண்ணுக்குள்ளே புகஞ்சு என்னவா மாறிடும்? நிலக்கரியாக மாறும். ஸ்டார்ச்னா இது கார்போஹைட்ரேட்டு. சரியா? ரைட். புதைபடிவ எரிபொருள், ஃபாசில் ஃபியூயல் இங்கிலீஷில். ஆமாம் தானே? மண்ணுக்குள்ளே புகஞ்செடுக்கு. இப்போ சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட் உடஞ்சி ஹீட்டு கிடைக்கும். மண்ணுக்குள்ளே புகஞ்சிருச்சுன்னா நிலக்கரியாக மாறி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து எரிக்கிறோம், அப்பயும் ஹீட்டு தான் கிடைக்கும். சரியா? எரிதல் செயல் என்னது? வெப்ப உமிழ் வினையா வெப்ப கொள்வினையா? வெப்ப உமிழ் வினை. அதான் ஹீட்டு லைட்டாக மாறி நமக்கு தெரியும். தாவரங்களின் சிதைவு தான் இது நிலக்கரி. இதிலிருந்து அனைத்து வாழ்வு அமைப்புகளும் கார்பனை கொண்டுள்ளது. பேசணும்ல, கார்பன் இல்லைன்னா உயிரினமே கிடையாது. வைரஸ் முத கொண்டு இல்லை. வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, தாவரம், விலங்கு, நாம யாருமே கிடையாது. சரியா? பூமியின் மேலடுக்கில், அதாவது மேலடுக்கு மீன்ஸ் வளிமண்டலம் சொல்கிறாங்க, 0.03% கார்பன் இருக்கு. கார்பன்னா கார்பன் டை ஆக்சைடு. அதாவது 1 மில்லியன் எடையில் 300, அதை விட்டுருங்க, அது வேண்டாம். கார்பனின் கனிமச் சேர்மங்களாகிய கார்பனேட்டு கனிமச் சேர்மங்கள். கார்பனுடைய சேர்மங்கள் கனிமச் சேர்மங்கள் என்னென்னு பார்த்தோம். நான் ஒன்றுமே பண்ணல, வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் என்னென்னு சொல்லிட்டு வரேன், அவ்வளோதான். அது மாதிரி அந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தம் தெரியணும். அப்போ தான் லிட்ரேட், எழுத்தறி பெற்றவன என்ன டெஃபினிஷனு? ஏதோ ஒரு மொழியில் எழுதியிருக்கிறத படித்து புரிஞ்சிக்க தெரியணும். மனப்பாடம் பண்ணுறதில்ல. மனப்பாடம் பண்ணுன்னா அது மந்திர ஓத போகிறோன்னு அர்த்தம். நம்ம அங்கே தான் போகணும். சரியா? அடுத்தவனை ஏமாற்றி பழகிறதுக்கு. அடுத்தது இது புரிஞ்சுக்கிறது, இதுதான் லிட்ரேட். என்ன கவின்? அடுத்தது கரி மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் நல்லானவை. கார்பனேட்டு, கரி, பெட்ரோலிய பொருட்கள். பெட்ரோலியங்கிறது என்னது?
விலங்குகளோட ஃபேட்டு, அதான் பெட்ரோலியம். சரியா? அது மண்ணுக்குள்ளே புதையுது, அந்த ஃபேட் இப்போ தண்ணியாக நமக்கு கிடைக்குது. வளிமண்டலத்தில் 0.30. இது வந்துட்டு எதில் சொல்கிறான்னா மேல் அடுக்குனா க்ரஸ்ட்டில் சொல்கிறோம். க்ரஸ்ட்டில் எவ்வளோ தான் இருக்காமா? 0.03%, 32% தான் இருக்குது. அதான் கார்பனேட்டு, நிலக்கரி இந்த மாதிரிலாம் இருக்குது, பெட்ரோலியமாக கிடைக்கிது அப்படின்றாங்க. வளிமண்டலம் தனியாக சொல்லியிருக்கான் 0.03. ரெண்டுலேயும் ஒரே அளவு தான் இருக்குது. சாலிடாக இருக்கிறலாம் க்ரஸ்ட்டில் இருக்குது, லித்தோஸ்பியரில். கேஸாக இருக்கிறது அட்மாஸ்பியரில் இருக்குது. ரெண்டும் ஒரே பர்சன்டேஜ் தான் ஏறத்தாழ. அடுத்தது கார்பன் இயற்கையில் மிகச்சிறந்த அளவில் சிறிய அளவில் மட்டுமே காணப்பட்டாலும் கார்பன் சேர்மங்கள் நம் அன்றாட வாழ்வில் மிக முக்கிய இடத்தை வகிக்கிறது. கார்பன் இல்லைன்னா இப்போ நம்ம உயிர் வாழ முடியாது. நம்ம தான் கார்போஹைட்ரேட் இல்லைன்னா ஹீட்டு கிடைக்காது. ஹீட் இல்லைன்னா இதை என்னாவாது, சுருங்கி விரியாது. அல்லது இப்படி சொல்லலாம், செல்லுக்குள்ளே எந்த ஒரு வேலையும் நடக்காது. ஏன்னா வேலை நடக்கணும்னா என்ன வேணும்? ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல் எங்கேருந்து கிடைக்கிது? கார்போஹைட்ரேட் உடையிறது மூலிமா அதிலேருந்து வெளியே வரக்கூடிய ஹீட்டு. அந்த ஹீட் எங்கேருந்து வந்துச்சு? சூரியன்லேருந்து வந்துச்சு. வெரி குட். நம்ம தசைகள், எலும்பு, உள்ளுறுப்புகள், ரத்தம், பிற உடல் கூறுகள் கார்பன் காணப்படுகிறது. எல்லாத்துலேயும் கார்பனால் ஆனது தானே. கார்போஹைட்ரேட் தான் எல்லாத்துக்கும் பேஸு. அதால் ஆனது தான் நம்ம உடம்பு. அதான் சொல்கிறாங்க அன்றாட வாழ்வில் பெரும்பாலான பொருட்கள் எல்லாம் அங்கேருந்து வந்தது தான். ஹைட்ரோ கார்பன்லாம் தயாரிக்கப்பட்டது. பிளாஸ்டிக் முதல் கொண்டு ஹைட்ரோ கார்பன் தான். தாவரங்கள், விலங்குகள், மனித உயிரினங்களும் கூட உலகில் இருப்பது மிக கடினம். எது இல்லைன்னா? கார்பன் இல்லைன்னா. கரிம வேதியியலானது உயிரி வேதியியல் என்றும் அழைக்கப்படுகிறது. பயோகெமிஸ்ட்ரி, கரிம வேதியியல். ஏன்னா உயிரி பொருட்கள் எல்லாமே எதனால் ஆனது? கார்பன் காம்பவுண்ட்னால் ஆரம்பிச்சு. புரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட்டு, ஸ்டார்ச்சு, விட்டமின், மினரலை தவிர எல்லாமே எதனால்? விட்டமின், அப்புறம் நார், ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே எதனால் ஆனது? கார்பன்னால் ஆனது தான். கார்பன் கண்டுபிடிப்பு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் விட்டுருங்க. லவாசியர். வைரம் எதால் ஆனது தெரியுமா? கார்பன்னால் ஆனது தான். சரியா? அப்புறம் ஏன் சார் அது வெள்ளையாக இருக்குது? கார்பன்னா கருப்பால் இருக்கணும். அதோட அமைப்பு அது நிறையா கார்பன் ஆட்டம்னால் ஆன ஒரு மூலக்கூறு. அதோட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்குது. சரியா? சரி. வைரம் எரிஞ்சிச்சுன்னா சாம்பல் ஆயிரும். வைரம் எரிஞ்சிச்சுன்னா சாம்பல் ஆயிரும். கார்ல் ஷூலே. அதேமாதிரி கிராஃபைட் எதுனால ஆணுச்சு? கார்பன்னால் ஆனது தான். ரெண்டுமே கார்பன்னால் ஆன, வெறும் வேறு எதுவும் சேர்ந்ததில்லை. கார்பன்னால் நிறையா கார்பன் சேர்ந்து ஃபார்ம் ஆன ஒரு மாலிகுல். வைரமும் சரி, கிராஃபைட்டும் சரி. ஆனால் இது சாஃப்டாக இருக்கும், அது ஹார்டாக இருக்கும். இது அப்படியே ஒட்டிக்கும். பென்சில் எழுதுகிறோம்ல, பேப்பரில் ஒட்டிக்குது. அதான் நமக்கு எழுத்தாக மாறிடுதாங்க. அதேமாதிரி மின்சாரம் பாயுமா? கிராஃபைட். மின்சாரம் பாயக்கூடிய அலோகம் எது? கிராஃபைட். பென்சில் கரியும். எரியும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை உருவாகிறது. அங்கே டைமண்ட் இருக்குல்ல, டைமண்டும் சரி, இதுவும் சரி, எரியும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குது. எப்படி கார்பன் டை ஆக்சைடு எரிதல்னு அர்த்தம்? ஆக்சிஜன் எடுத்துகிட்டு அதில் உள்ள ஒவ்வொரு ஆட்டம், கார்பன் ஆட்டமும் கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். இதுவும் அதேமாதிரி எரியும் பொழுது இதில் இருக்கக்கூடிய நிறையா கார்பன் ஆட்டம் சேர்ந்தது தான் என்னது? கிராஃபைட்டு மாலிகுல். ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு என்னவா மாறிடு? கார்பன் டை ஆக்சைடாக மாறிடு. அப்போ கிராஃபைட்டுக்குள்ளேயும் டைமண்டுக்குள்ளேயும் என்ன ஆட்டம் இருக்குது? அது மாலிகுலு. அதுக்குள்ளே என்ன ஆட்டமால் ஆனது? கார்பன் ஆட்டம்னால் ஆனது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதான் இருக்குது.
அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அதே மாதிரி பிரான்சிஸ் பண்டி அவர் தான் சேர்ந்து நிலக்கரி அல்லது கிராஃபைட்டு அதை எழுத்து அதிக வெப்பநிலை அழுத்தத்தில் கிராஃபைட் என்னவா மாற்றலாமா, டைமண்டாக மாற்ற முடியும் நிரூபித்தாங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் டைமண்ட்லாம் இதுதான். புரியுதா? கார்பன் மண்ணுக்குள்ளே பயங்கரமான அழுத்தத்தில் வெப்பத்தில் கார்பன் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். அதான் டைமண்ட் கார்பன்லாம் ஒன்று சேர்ந்து ஃபார்ம் ஆகும். சாதாரண கல்லாக தான் இருக்கும். அதை பட்டை திட்டினோம்னா அழகாக ஒளி விலகல் நடைபெற்று ஒளி சிதறல் ஏற்படும். ஒளி விலகல் ஏற்பட்டு ஒளி சிதறல் ஏற்படும். அதனால தான் அந்த 7 வண்ணம் பலன்னு மின்றது எல்லாமே. அதுமாதிரி அதுக்குள்ளே பூந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லைட்டு உள்ளுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். நல்லா இருட்டுலேயும் எப்படி இருக்கும், ஒளிரும். ஏன்னா டைமண்டுக்குள்ளே போன லைட்டு வெளியில் வராது. என்ன காரணம், முழு அக எதிரொலிப்பு. அடுத்து ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம், அதில் தெரியும். அது மூலிமா அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். சரியா? இது இயற்கையில் பூமிக்கிலேருந்து வெட்டி எடுத்தானுங்க அந்த கல்லெல்லாம் கண்டுபிடிச்சி. அது காஸ்ட்லி இப்பயுமே. பட் அதே மாதிரி இவனே என்ன பண்ணுறான், ஃபேக்ட்ரியில் கிராஃபைட்டை வச்சு அதிக அழுத்தம் ஹீட்டு கொடுக்கும் பொழுது அந்த மாலிகுல் கிராஃபைட் என்னவா மாறிடுது, டைமண்டாக மாறிடுது. அதான் செயற்கை வைரம் கம்மி ரேட்டில் கிடைக்குது அப்பெல்லாம். அது 1985 ராபர்ட் கால், எரிக் ரோட்டா, அதெல்லாம் பேர்லாம் நமக்கு தேவை விட்டுருங்க. ஃபுல்லரின், இதுவும் ஒரு கார்பனுடைய, இது 3மே கார்பனின் புறவேற்றுமை வடிவம் ஆகும். கார்பன்னால் ஆனது, ஒன்லி கார்பன்னால் உருவான மாலிகுல். அந்த ஃபார்ம் ஆன ஸ்ட்ரக்சர் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஃபுல்லரின் ஃபுட்பால் மாதிரி இருக்கும், கிராஃபைட்டு பிளேனாக இருக்கும், 2 டைமென்ஷன். அதே கிராஃபைட்டு 3 டைமென்ஷன் வால்யூமாக மாறிச்சு அப்படின்னாக்கா என்னவா மாறிடும், டைமண்ட். உருண்டையாக இருந்தால் ஃபுல்லரின்னு, பேப்பர் மாதிரி இருந்தாக்கா கிராஃபைட்டு 3 டைமென்ஷன் வந்துடுச்சு. சரியா? அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா டைமண்ட். கிராஃபினில் கார்பன் அணுக்கள் அருங்கோண வடிவில் ஒரே வரிசையில், பேப்பர் மாதிரி ஒரே வரிசையில் இருக்கும். படம் பார்க்கலாம். சயின்ஸ் தானே என்ன எடுத்துருக்கோம். சரி, அது அடுத்த பாடத்தில் வரும். 10th இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் படம் இல்லை. ஃபுல்லர் என்ன இருக்கா? இதெல்லாம் ஆட்டம்ஸ், கார்பன் ஆட்டம்ஸ். ஓகேவா? இதுவும் கார்பன் ஆட்டம் தான், இதுவும் கார்பன் ஆட்டம் தான். டைமண்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் 3 டைமென்ஷன். இதே பேப்பர் மாதிரி 2 டைமென்ஷன். அப்படியே கரையும். இந்த லேயர் தான் உறிஞ்சி வரும். நம்ம எழுத இப்படி ஒரு லேயரு உறிஞ்சி வந்துடும் ஈஸியாக கிராஃபைட்டில். இது கிராஃபைட்டு, இது டைமண்டு, இது ஃபுல்லரி. கிராஃபீன் அப்படின்னா இங்கே பாருங்க, கிராஃபைட்டில் இந்த ஒரே ஒரு லேயர் இருக்குல்ல, அதை மட்டும் பிரித்து தனியாக எடுத்துடுறாங்க. எடுத்தாக்கா அதான் வந்து என்னது, கிராஃபின். இருக்கிறதுல தின்னஸ்ட்டு மெட்டீரியல் இதுதான், கிராஃபின் தான். தின்னஸ்ட்னா புரியுதா? மெலிசான ஒரு பொருள்னால் கிராஃபின் தான். கிராஃபைட்னா நிறைய அடுக்கி இருக்கும். கிராஃபின்னா அது ஒரு லேயர் மட்டும் எடுத்துட்டோம்னா கிராஃபின். ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கும் பொழுது கிராஃபைட் உருவாகும். சரியா? அடுத்தது கிராஃபின் என்பது ஒரு அணு அளவிலான தடிமனை மட்டும் கொண்டு இருக்கும். ஆமாம் தானே? ஒரு லேயர் தானே சுற்றியில் அடிக்கிருக்காங்க. அப்படி தடிமன் எவ்வளவு? ஒரு அணுவோட தடிமன் தான் இருக்கும். அணுவோட தடிமன் அப்படின்னா இது டயாமீட்டர். எதில் அளப்பாங்க? நானோமீட்டரில்.
அவ்வளோ சைஸ் தான் இருக்கும், திக்னஸ் அது. கார்பனின் சேர்மங்களின் வகைப்பாடு. தனித்தோ அல்லது சேர்மங்களாவோ காணப்படுகின்றன. தனித்தனால் மாலிகுலாக தான் இருக்கும். இந்த மாதிரி டைமண்டாவோ கரியாவோ கிராஃபைட்டாவோ ஃபுல்லரினாவோ அப்படி தான் அவங்களோட இதுலேயே. அல்லது சேர்மம்னா என்ன அர்த்தம், வேறு வகையான மாலிகுள்ள ஆட்டம் கூட சேர்ந்துருப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அந்த மாதிரிலாம். கரிம பொருளை எரித்து. கரிம பொருள்லாம் இங்கிலீஷில் ஆர்கானிக். கரிம பொருள்லாம் என்ன, உயிரினங்கள், தாவரம்ல உயிரினங்கள், அவங்களால உருவாக்கப்படக்கூடிய மாலிகுல், சரியா, சேர்மம். அதில் கட்டாயம் எது இருக்கும், கார்பன் இருக்கும். கரியை எரித்து உண்டாக்கினர். கரிம பொருளை எரித்து கரியை உண்டாக்கினர். உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருளை பயன்படுத்தி கார்பன் சேர்மங்களை உண்டு பண்ணினர். அப்போவே பழைய காலத்திலே. கரிம கார்பன் சேர்மங்கள், கனிம கார்பன் சேர்மங்கள். தாவரங்களும் உயிரினங்களும் பண்ணால் கரிம கார்பன் சேர்மங்கள். இயற்கையில் கார்பன் டை ஆக்சைடெலாம் இது கனிம கார்பன் சேர்மம், இயற்கையிலே இருக்கிறது. இப்போ அங்கே போட்டிருக்கு பாருங்க. இவை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் போன்று உயிரிகளிடமிருந்து பெறப்படும் கார்பனின் சேர்மங்கள். சரியா, பெறப்படும்னா அவன் தான் தயாரிக்கணும், அதை அவங்க தான் அதை சிந்தசைஸ் பண்ணுவாங்க, இந்த சேர்மத்தை. கனிம கார்பன் சேர்மங்கள் இயற்கையில் இருக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கால்சியம் கார்பனேட்டு. கால்சியம் கார்பனேட் இது சுண்ணாம்பு கல், இயற்கையில் கிடைக்கிற சுண்ணாம்பு கல், கால்சியம் கார்பனேட். அடுத்து கரிம கார்பன் சேர்மங்கள். கரிம கார்பன் சேர்மங்கள் ஏகப்பட்டது இருக்குது. லட்சக்கணக்கான கரிம கார்பன் சேர்மங்கள் இயற்கையில் காணப்படுது. செயற்கையிலையும் தயாரிக்கிறாங்க. ஹைட்ரஜன் கூட இருக்கலாம், ஹைட்ரோ கார்பன், ஆக்சிஜன் கூட சேர்ந்துருக்கலாம், நைட்ரஜன் கூட சேர்ந்துருக்கலாம். நைட்ரஜன் கூட சேர்ந்தா என்னது, சிஹெச், மீத்தேனா. மீத்தேன் என்னது, நைட்ரஜன் கூட. புரோட்டீன் இருக்குல்ல, அதில் கார்பன் கூட சேர்ந்துருப்பாரு. அப்புறம் கந்தகத்துடன் சல்ஃபர் கூட, அந்த மாதிரி. ஹைட்ரோ கார்பனு, ஆல்கஹாக்கள், ஆல்டிகைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலங்கள், அமினோ அமிலங்கள். புரோட்டீன் சொன்னோம்ல, அமினோ அமிலங்கள். இதெல்லாம் கார்பன் இல்லாமல் எதுவுமே இல்லை, எல்லாமே கார்பன் தான். கனிம கார்பன் சேர்மங்கள் இயற்கையில் இருக்கிறது. ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அந்த மாதிரிலாம் வருதில்ல, அதுதான் ஆக்சைடு. கார்பைட்டு, சல்ஃபைடு, சல்ஃபர் கூட சேர்ந்து, சைனைடு, கார்பனேட்டு, பைகார்பனேட்டு, அந்த மாதிரிலாம் இருக்குது. கனிம கார்பன் சேர்மங்கள். கார்பன் மோனாக்சைடு, ஆக்சிஜன் இல்லாதப்ப கார்போஹைட்ரேட் உடையுது, அதாவது ஏதோ ஒரு பொருள் எரிஞ்சுது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். எரிபொருள் முழுவதுமாக எரியாதால் வளிமண்டலத்தில் சேர்க்கப்படுது. முழுவதுமாக எரியணும்னா அங்கே ஆக்சிஜன் இருக்கணும், சரியா, ரைட். இந்த புகை மூட்டைலாம் போடுறாங்கல்ல, விறகு வச்சு எரிப்பாங்க. மரத்தை வெட்டி அந்த விறகை வச்சு மேலே மண்ணெல்லாம் போட்டு மூடி எரிப்பாங்க, ஆக்சிஜன் இருக்காது. ஓப்பனில் எரிச்சாக்கா ஓகே, கார்பன் டை ஆக்சைடு வந்துடும். இப்போ போதுமான அளவு ஆக்சிஜன் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, எரிப்பாங்க.
அப்போ வந்துட்டு கார்பன் மோனாக்சைடு நச்சு புகை, நமக்கு டேஞ்சர். இது ரத்தத்தில் அது சுவாசித்தோம்னா செத்து போயிடுவோம், சுவாச பிரச்சனை வந்து செத்து போயிடுவோம். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு போய் பிடிக்கிற இடத்த இவர் பிடிச்சிக்குவார். இப்போ கார்பன் ஆக்சிஜன் பிடிக்கிற இடத்த இவர் போய் பிடிச்சிக்குவார். ஆக்சிஜன் பிடிக்கிற இடத்த இவர் போய் பிடிச்சிக்குவார். அதனால் என்ன ஆகுனா நமக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு செத்து போயிடும். ஓகேவா? நிறமற்றது, மனமற்றது, நச்சுத்தன்மை அங்கே போட்டிருப்பாங்க. நீரில் பகுதி அளவு கரையும், லைட்டாக கரையுமா. நீர்வாயுவின் முக்கிய பகுதி பொருள் மற்றும் ஒடுக்குங்காரணியாக பயன்படுத்தாம். இந்த நீர்வாயு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. நீர்வாயு CO+H2. இருங்க, தப்பாக ஏதாவது ஸ்பெல்லிங் தப்பாக போட்டுக்க போகிறாங்க. ரைட், சரியாக போச்சு. கார்பன் டை ஆக்சைடு இவர் தான் எல்லாத்துக்கும். யார் ரிலீஸ் பண்ணுவா இவரை? எல்லா உயிரினங்களும், தாவரம், விலங்கினமா. யார் வெளியிடுவா? எல்லாமே தாவரம் உயிரினம் எல்லாமே வெளியிடும். வைரஸ் வரைக்கும் சாப்பிட்டுச்சு ஜீரணம் பண்ணிச்சுன்னா இதை தான் வெளியிடும், கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியிடும். சரியா? சரி. வைரஸு, ஒரு செல் உயிரி, பாசி, பல செல் உயிரிகள், தாவரம், விலங்கு, இவங்க எல்லாருமே. சரியா? சரி. எங்கே இருக்குது இந்த கார்பன் டை ஆக்சைடு? வளிமண்டலம் ஃபுல்லாக இருக்குது. எத்தனை % இருக்குது? ஏன் அங்கே பாருங்கள், என் ரூமில் வைக்க சொல்லுங்கள். அங்கே இருக்கும். அப்புறம் தண்ணி ஐஸ் கட்டியாக மாறும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை உள்ளே உறிஞ்சிக்கும். அதனால தான் ஐஸ் கட்டி தண்ணியோட அடர்த்தி குறைவு. புரிஞ்சுதா? ஒரே பொருள் தான், தண்ணியும் சரி ஐஸ் கட்டியும் சரி. ஐஸ் கட்டி திடப்பொருள், இது திரவ பொருள். திரவ பொருளை அதே வகையான திடப்பொருளை உள்ளே போட்டால் உள்ளே தானே போகணும், ஆனால் மிதக்கும் ஐஸ் கட்டி தண்ணியில். என்ன காரணம்? கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இழுத்துக்கிட்டதுனால அதோட டென்சிட்டி குறைஞ்சி போயிடும். புரிஞ்சுதா? அப்போது துருவ பிரதேசம் இருக்குல்ல, துருவ பகுதி, உயரமான மலை பிரதேசம், அங்கெல்லாம் தண்ணி என்னவாக இருக்கும்? ஐஸ் கட்டியாக இருக்கும். அப்போ அதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். இப்போ குளோபல் வார்மிங்னால, குளோபல் வார்மிங்னா தெரியும்ல, வளிமண்டலத்தில் வெப்பநிலை அதிகமாகுது. குளோபல் வார்மிங்னால் அந்த ஐஸ் கட்டிலாம் உருகுச்சுனாக்கா இன்னும் என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும் வளிமண்டலத்தில். அப்போ இன்னும் என்ன ஆகும்? வளிமண்டலத்தில் வெப்பநிலை அதிகமாகும். கார்பன் டை ஆக்சைடு க்ரீன் ஹவுஸ் கேஸ் தானே? IAS கொஸ்டின் இது. சரியா? இந்த அடிப்படையை புரிஞ்சிருந்தீங்கன்னா IAS கொஸ்டின். மொக்கையாக மந்திரம் மனப்பாடம் பண்ணினாக்கா நம்ம TNPSC கொஸ்டின். அப்படி தான். சரியா? பாருங்கள், நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு போய் சிவில் சர்வீஸு போன வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நீ கான்செப்ட் புரிஞ்சிருந்தா அங்கேயே போட்டுருவேன் ஆன்சரு. சரியா? புரியலை அப்படின்னா இந்த கேள்வி எங்கேயே கேட்டிருக்குமே, நமக்கு தெரியுமே, படிச்சிருந்தா பாஸ் ஆயிரும், அந்த எண்ணம் வரும். முதல்ல சிவில் சர்வீஸ் கொஸ்டின் புரியுதே பெரிய விஷயம், அது புரிஞ்சிருவேன். புரிஞ்சிட்டா பாதி கிணறு தாண்டிட்டேன்னு அர்த்தம். இப்போ எடுத்து பாருங்கள் எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு. ஆமாம், பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு சிவில் சர்வீஸ், ஒன்றுமே கிடையாது. சரி, அந்த பொருள் கார்பன் டை ஆக்சைடு தனித்த மற்றும் இணைந்த நிலையில் சுண்ணாம்புகள், மேக்னசைட்டு இதெல்லாம் இருக்குது. எது? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் அல்லது கல்கரியானது கல்கரி முழுவதுமாக எரிவதால் உருவாகிறது. முழுவதுமாக, சரி அதை விட்டுருங்க. நிறமற்றது கார்பனும், சுவையற்றது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு ஆமாம், கார்பன் கல்கரி எரியும் பொழுது, ஆனால் அது கார்பன் டை ஆக்சைடு உருவாது. நான் கார்பன் நினச்சிட்டே வந்துட்டேன். நிறமில்லை, சுவையல்ல, நிலையானது, நீரில் அதிக அளவு கரையக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு. நீரில் எப்போ கரையும்? அழுத்தம் அதிகமாகும் பொழுது தண்ணியில் நல்லா கரையும்.
அழுத்தம் அதிகமாகும் பொழுது. சரியா? நார்மல் டைமில் தண்ணியில் எந்த வாயு அதிகமாக கரையும்? வளிமண்டலத்தில் இருக்கிறது ஆக்சிஜன். லைட்டாக யார் கரைவா? நைட்ரஜனு. அப்புறம் அவங்களாம் அழுத்தம் அதிகமாக கொடுக்கும்பொழுது கார்பன் டை ஆக்சைடு தண்ணியில் கரைவார். சரியா? அப்படி தான் அழுத்தம் கொடுத்து எங்கே அடைச்சி வச்சுருக்காங்க? சோடாவில். அதனால தான் அந்த புளிப்பு அந்த கதையெல்லாம் பேசியிருப்போம். ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகிறது. கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா ஒளிச்சேர்க்கை என்னவாது? நடக்காது. தீயணைப்பான்லாம் இது வச்சுருப்பாங்க. ஏன்னா இது எரிதலுக்கு துணை புரியாது, எரியவும் எரியாது. பார்த்தோமா ஒரு இடத்துல எங்கேயோ பழங்களை பாதுகாத்தல். எதுக்கு பழங்களை பாதுகாக்க? ஃப்ரிட்ஜு என்னது? ட்ரை ஐஸா? ட்ரை ஐஸ் தானே ரொம்ப -50க்கு போயிடும். கம்ப்ரெஸ் பண்ணும் பொழுது டெம்பரேச்சர் குறைஞ்சி மைனஸுக்கு போய் சாலிடாக மாறிடும். அப்புறம் ஓப்பனில் வச்சோம்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக அது பதங்கமாதல் நிகழ்வில் ஈடுபடும். பதங்கமாதல், சப்ளிமேஷன். அப்போ என்ன உருவாகுன்னு பார்த்தோம்? மேகம் உருவாகணும் பார்த்தோமா? செயற்கை மேகம். ரைட். ஸோ பழங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கும். இந்த இது பார்த்தோம்ல, இது போலியோ சொட்டு மருந்து பாக்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ் இருக்குண்ணே, அது மாதிரி. அடுத்து ரொட்டி தயாரித்தல். ரொட்டி தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதா? சரி, ஏதோ ஒன்று. யூரியா தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதாம்மா. சோடாபானம். ரொட்டி தயாரித்தல்லாம் ஒன்றும் இல்லை, பஞ்சாக மாறிடுற. இட்லி கேக்கெலாம் ப்ரெட்டெல்லாம் இருக்குல்ல, ப்ரெட்டை தான் சொல்கிறானுங்க. இட்லி வேக வைக்கும் பொழுது அதுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போய் உட்காந்து, அதனால தான் அந்த பஞ்சாக இருக்கிறது. நைட்ரஜன் உரங்கள், குளிர் சாதன பெட்டியில் உலர் பனி கட்டியாக பயன்படுறது எல்லாம் யார்? கார்பன் டை ஆக்சைடு. கால்சியம் கார்பனேட், CaC2. கார்பனேட், கார்பைடு. அதானே, கார்பனேட் கிடையாது, கார்பைடு. ஏட்டுன்னா அங்கே ஆக்சிஜன் இருக்கணும். சரியா? ஏட்டுன்னு வந்தாலே அங்கே ஆக்சிஜன் இருக்கணும். கார்பைடு. கால்சியம் ஆக்சைடு மற்றும் கல்கரியை வெப்பப்படுத்தும் பொழுது உருவாகிறது. ஓகேவா? கால்சியம் வெப்பப்படுத்தும் பொழுது ஆக்சிஜன் ஓடி போயிடும். அங்கே வந்து யார் உட்காந்துக்கிறா? கார்பன் வந்து உட்காந்துக்கிறார். கல்கரினா நிலக்கரியிலேருந்து தயாரிக்கிறது தான். சாம்பல் கலந்த கருப்பு நிறத்தின்மம். கிராஃபைட் ஹைட்ரஜன் தயாரித்தல். கார்பைட்டு தானே வரணும். வெல்டிங் தொழிலில் பயன்படும் அசிட்டிலின் வாயு தயாரித்தல், அதுக்கெலாம் பயன்படுதாமா. கார்பைடா? இது ஏதோ தப்பாக இருக்குது. சரி பார்ப்போம், இருக்கட்டும். கார்பன் டை சல்ஃபைடு. டைனா 2, சல்ஃபர் 2, ஒரு கார்பன். கந்தகத்திலேருந்து தயாரிக்கிறாங்க. தீப்பற்றக்கூடியதாமா, அதிக நச்சுத்தன்மை உள்ளது. கார்பன் டை சல்ஃபைடு. கந்தக கரைப்பான். ரேயான் தயாரித்தல். ரேயான் இது ரேயான் செயற்கை பட்டு. பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்க இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. கார்பன் டை சல்ஃபைடு. பூஞ்சை இருக்கு இல்லையா, ஃபங்கிசைடு இங்கிலீஷில் அதுக்கு பேர். ஃபங்கிசைடு. சைடுனா என்னது? கொலை பண்ணுறது. சரியா? கால்சியம் கார்பனேட். இந்த என்னது கால்சியம் கார்பனேட்டு? சுண்ணாம்பு கல். இதை எரித்தோம்னா என்ன கிடைக்கும்? கார்பன் வெளியில் ஓடிடுமா? கார்பன் தானே வரும். கார்பன் டை ஆக்சைடு வாயுவை நீர்த்த சுண்ணாம்பு கரைசலில் செலுத்தும் பொழுது தயாரிக்கப்படுகிறது. அப்படியும் பண்ணலாம். நீர்த்த சுண்ணாம்பில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை ரைட். நீர்த்த சுண்ணாம்பில் கலக்கும் பொழுது தானே அவன் கார்பன் போய் அங்கே ஒட்டிக்கும், அதில் உள்ளே பூந்துடும். அந்த செவரு சுண்ணாம்பு அடித்து 3 நாள் கழித்து பளபளப்பாக மாறுறதுக்கு யார் காரணம்? அந்த கால்சியம் கார்பனேட் தான் காரணம். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீட்டு சுண்ணாம்பில் கார்பன் இருக்காது, CO2 தான் இருக்கும். ஆமாம் தானே? தண்ணி ஊற்றி
கலந்து அடித்தோடனே 3 நாள் கழித்து வளிமண்டலத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் இந்த CO3யும் என்னாகும் வினை புரிஞ்சு கார்பனேட்டாக மாதிரி பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். படிக வடிவமுடைய திண்மம் நீரில் கரைவதில்லை. கால்சியம் கார்பனேட் அமில நீக்கியாக பயன்படுதாம். எங்கே எலிசில் மருந்துலாம் இருக்குல்ல, அது சோடியம் பை கார்பனேட். ரொட்டி சோடா அமில நீக்கி இதெல்லாம் தயாரிக்குது, இதெல்லாம் யூஸ் ஆகுது. கார்பனின் சிறப்பியல்பு 50 லட்சத்துக்கு மேலான அப்படியே அப்பா. மொத்தமாக எத்தனை தனிமம் தான் இருக்குது? 18 தான். அந்த தனிமங்கள்லாம் சேர்ந்து தான் சேர்மத்தை உருவாக்கும். அது மாதிரி இப்போ எத்தனை சேர்மம், கார்பன் சேர்மம் மட்டும் எத்தனை இருக்காமா? 50 லட்சம் இருக்காமா. இது மாதிரி எந்த சேர்மமும் இருக்காது. அது காரணமே அதோட வேலன்சி நம்பர் என்னது? 4 இருக்குல்ல, அதுதான் காரணம். அநேக புது கார்பன் சேர்மங்கள் அணிதினமும் கண்டுபிடிக்கப்படுகின்றன, தயாரிக்கப்படுது ஃபேக்ட்ரியில். பாலிமர்லாம் தயாரிக்கிறாங்கள, பிளாஸ்டிக், அது மாதிரி புதுசு எல்லாமே அங்கே அந்த பெட்ரோலியம் இருக்குல்லையா, கசடு, கடைசி கசடு, அதிலிருந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு, பாலித்தீன் பை, இது மாதிரிலாம் தயாரிக்கிறாங்கள்ல, அது மாதிரி தயாரிக்கிறாங்க. கார்பன் எவ்வளோ இருக்குது இயற்கையில்? வெறும் 0.03% தான். அட்மாஸ்பியர்லாம் அவ்வளோதான் இருக்குது, க்ரஸ்ட்லேயும் அவ்வளோதான் இருக்குது, புவி மேலோட்லேயும். பட் அதை வச்சு ஏகப்பட்ட சேர்மங்கள் தயாரிக்காங்க. கார்பனுக்கு சில சிறப்பியல்பு இருக்குது. சங்கிலி தொடராக்கம். பாலிமருக்குள்ள ஒன்னோட லிங்க் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் கிளை சங்கிலி. இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, வேண்டாம். இது க்ளோஸ்டு, இது நீள் சங்கிலி, லீனியர். இந்த மாதிரி அமைப்பு கார்பனுக்கு மட்டும்தான் இருக்குது. பன்முக இணைப்பு இந்த மாதிரி ஃபார்ம் ஆவார். இந்த மாதிரி டபுள் இதாகவும் சேர்ந்து ஃபார்ம் ஆகி வருங்க. இரட்டை பிணைப்பு. இது ஒரு மெரு, இது ஒரு மெரு, 2 முப்பிணைப்பு. 3 எலக்ட்ரான் ஷேர் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஆகிட்டாங்க. இது 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணி ஃபார்ம் ஆனது. இது ஒவ்வொரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணி ஃபார்ம் ஆனது. கார்பனில் 4 எலக்ட்ரான் இருக்குமா, இவருக்கு 1 எலக்ட்ரான் இருக்கும், இவருக்கு 1 தேவை. இவர் ஆளுக்கு ஒவ்வொன்று ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இங்கே ஆளுக்கு 2 ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? இவர் 2, இவர் 2, 4. அப்புறம் இங்கே 1 வந்துருச்சு, இங்கே 2, இங்கே 2, 4, 8 கிடச்சிருச்சு. அதுமாதிரி இதுக்கு பாருங்கள் 8 இருக்கும். அடுத்து மும்மை பிணைப்பு, ஈத்தைன் 2. இரட்டை பிணைப்பு ஆல்கேன் ஒற்றை பிணைப்பு ஆல்கேன்னு ஒரு மாமா. உள்ளெல்லாம் ரொம்ப போய் படிக்காதீங்க, நம்ம அப்ளைடு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். மாற்றியம் ஐசோமெரிசம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வேறு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே பாருங்க ஐசோமெரிசம். இங்கே பாருங்க, இது வேறு மாலிகுல், இது வேறு மாலிகுல். ஆனால் ரெண்டுலேயும் பாருங்கள் சேம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் ஐசோமெரிசம். 1 2 3 4 5 6 6 ஹைட்ரஜன், ஓகேவா? 2 கார்பன், ஹைட்ரஜன் 6, கார்பன் 2, ஆக்சிஜன் 1. இதுலேயும் பாருங்கள் அப்படி தான், அவ்வளோதான் இருக்கும். 1 2 3 4 5 6 2. பட் அப்போது மாலிகுலர் ஃபார்முலா அங்கே பாருங்கள், அவ்வளோதான். பட் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். இது வேறு, இது வேறு. மூலக்கூறு வாய்ப்பாடு ஒரே மாதிரி இருக்கும், பட் உள்ளே போனால் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அப்போ இதோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஐசோமெரிஸ் இதுக்கு மட்டும்தான் அது மாதிரி உண்டுன்றான். வேறுபட்ட கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் வேறு.
இது ஈத்தராமா. ஒரு ஆக்சிஜன் அணுவானது 2 கார்பன் அணுக்களோடு இணைந்துள்ளது. ஒரு ஆக்சிஜன் 2 கார்பன் அணுக்களோடு இணைஞ்சிருக்கு. அதுக்கு பேர் ஈத்தர். அதே பாருங்க ரெண்டாவதுல இது ஆல்கஹால். ஒரு ஆக்சிஜனு ஒரு கார்பன் கூடயும் ஒரு ஹைட்ரஜன் கூடயும் சேர்ந்து ஹைட்ரோ கார்பன். ஆல்கஹால் ஹைட்ரோ கார்பன் தான். இதெல்லாம் ஆல்கஹாலில் வகை. இங்கே பாருங்க இச்சேர்மங்கள் இது ஈத்தர்னு சொல்லணும், இது ஆல்கஹால்னு சொல்லணும். வேறுபட்ட இயற்பியல் வேதியியல் பண்புகளை பெற்றுள்ளன. இயற்பியல் பண்பு வேறு, வேதியியல் பண்பு வேறு. அது வேறு, இது வேறு. கெமிக்கல் ஃபார்முலா ஒன்று, பட் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சுன்னா அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதாவது கொதிநிலை, சரியா எரி வெப்பநிலை எல்லாமே வித்தியாசப்படும் இதுக்கும். அதான் சொல்கிறேன். அதான் அதுக்கு பேர் தானே அது ஐசோ மெரிசம். மெருனா ஒரு மாலிகுல். பாலிமர் பார்த்தோமா, பாலிலாம் பல. இது ஐசோனா எதாவது குறிக்குது, ஒரே மாதிரின்னு அர்த்தம். கெமிக்கல் ஃபார்முலா ஒன்று, பட் வேறு அது மாதிரி. புற வேற்றுமை வடிவத்துவம் அது கார்பனுக்கு மட்டும்தான் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே தனிமத்தின் ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள். ஒரே தனிமம் தானே இது, புல்லரின், டைமண்ட், கிராஃபைட்டு எல்லாம். வடிவம் வேறு. அது எப்படி இருக்குது வடிவம்? பேப்பர் மாதிரி இருக்கும். எது? கிராஃபைட்டு. டைமண்டு கிறிஸ்டலா 3Dயில் மாறிடும். புல்லரின் அதுவும் 3D தான், ஆனால் உருண்டியாக இருக்கும். இந்த மாதிரி வேதியியல் பண்புகளில் ஒன்றுபட்டும் இருக்கும், இயற்பியல் பண்புகளில் வேறுபட்டும், வேதியியல் பண்புகளில் ஒன்றுபட்டும். பார்த்தோம்ல, கிராஃபைட்டையும் டைமண்டையும் எரிக்கிறாங்க. ரெண்டுமே என்ன தான் நடக்குது? கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக வேதி பண்பு ஒத்து போகுது. பட் இயற்பியல் பண்பு சாஃப்டஸ்ட்டு தனிமம் கிராஃபைட்டு, ஹார்டஸ்ட்டு மெட்டீரியல் தனிமன்னு சொல்லுவேன். சாஃப்டஸ்ட்டு அலோகம் கிராஃபைட்டு, ஹார்டஸ்ட்டு அலோகம் எது? டைமண்டு. அலோகம் தானே பயங்கர ஹார்டஸ்ட்னா எல்லாத்தோட அப்படின்னு அர்த்தம். இந்த வேறுபட்ட வடிவங்கள் புறவேற்றுமை வடிவம் எனப்படும். நல்லா நோட் பண்ணிங்க ஸ்டேட்மெண்ட்டில். தனிமங்கள் புறவேற்றுமை வடிவங்களை கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் அவற்றின் தோற்றம் அல்லது தயாரிக்கும் முறை. கார்பனானது மாறுபட்ட புறவேற்றுமை வடிவங்களை கொண்டுள்ளது. அவற்றின் இயற்பியல் பண்புகளை கொண்டு கீழ்வற்றை பார்க்கலாம். படிக வடிவம் உடையது. வைரம் கிறிஸ்டலின் நேச்சர் அப்படிம்பாங்க. கிராஃபைட்டு, ஃபுல்லரின்லாம் படிக வடிவம் உள்ளது. கல்கரி, புகைக்கரி, வாயு கார்பன் இதெல்லாம் வந்துட்டு படிக வடிவமற்றது. எல்லாம் கார்பன் தான். வைரத்தில் ஒவ்வொரு கார்பன் அணுவும் அவற்றின் இணைதிறன் எலக்ட்ரான்கள் மூலம் 4 கார்பன் அணுக்களுடன் இணைந்து 4 சகப்பிணைப்பை உருவாக்குது. 4 சகப்பிணைப்பு டைமண்ட். எதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க, வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சால் சரி, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். டைமண்ட். இப்போ இந்த எடுத்துக்கங்க, இது எடுத்துக்கலாமா? இவர் எடுத்துக்கங்க. இவர் எத்தனை பேர்த்து கூட சேர்ந்துருக்காரு? இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், அங்கே ஒரு கார்பன், அங்கே ஒரு கார்பன். ஓகேவா? இதே மாதிரி தான் இவர் இங்கே ஒன்றில் ஜாயிண்டாக இருக்காரா, அதுக்கப்புறம் 3 ஃபார்ம் ஆயிடுவார். 1 2 3, 1 2 3 அங்கங்கே சேர்ந்துடும். இப்படி இருக்கனால பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், உடைக்கிறது கஷ்டம். அதனால தான் அந்த தூண் இல்லாமல் பெரிய ஹால்லாம் பண்ணுவாங்க. நடுவில் எங்கேயும் பில்லரே இருக்காது. மேலே இந்த ஸ்ட்ரக்சரில் உருவாக்கியிருப்பானுங்க. அங்கே இந்த ஈசா யோகா மையெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க,
பாருங்கள் தூணே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஹால் உலகத்துலேயே எங்கேயும் இல்லை அப்படிமா. நம்ம ஈஷா யோகா மையத்தில் இருக்குது அப்படிமா. அதை என்ன கடவுளாக படைச்சார்? ஃபிசிக்ஸு சயின்ஸ் புரிஞ்சு வச்சு படைச்சான், வேறு ஒன்றும் கிடையாது. அறிவியல் என்ன கவின்? ஆனால் போனீங்கன்னா உங்களை காது குத்துவானுங்க. பாருங்கள் நம்ம சத்குரு உருவாக்கிட்டார். ஹெய், சத்குருவா உருவாக்குனார்? என்ஜினியர் ஃபிசிக்ஸ் படித்தவன். ஆமாம், வைரம். இங்கு அணுக்கள் யாவும் நான்முக பிணைப்பில் மீண்டும் மீண்டும் அடுக்கப்பட்டுள்ளது. சொன்னால அங்கே பார்த்தோம்ல, மீண்டும் மீண்டும். இவர் 4 பேருக்குள்ளே இருக்கார். அப்போ திரும்ப இவர் என்ன பண்ணுவார்? என்ன 4 பேர் கூட சேருவார். அப்படியே 4 பேர் கூட சேர்ந்து அதனால தான் ஹார்டஸ்ட்டு. வாங்க ஒரு நிமிஷம் வாங்க, இருங்க வரேன், ஒரு 5 நிமிஷம் வரேன். இதனால் இது முப்பரிமாண அமைப்பை கொடுக்கிறது. 3 டைமென்ஷன். நீள அகலம் உயரம் வந்துட்டா என்ன அர்த்தம்? 3 டைமென்ஷன். அடுத்தது இது ஒரு முப்பரிமாண அமைப்பை கொடுக்கிறது. இதுவே இதன் கடினத்தன்மை திடத்தன்மைக்கு காரணம். இப்போ நான் சொன்னதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பென்சில் கரி, கிராஃபைட்டு. கிராஃபைட்டில் ஒவ்வொரு கார்பன் அணுவும் மற்ற 3 கார்பன் அணுக்களுடன் ஒரே தளத்தில் சகப்பிணைப்பில் பிணைந்துள்ளது. ஒரே தளத்தில் அவர் மேலே அந்த மாதிரி உயரம் கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து எப்படி இருக்குது? சமதளத்தில். ஆனால் 3 பேர் கூட தான் இணைஞ்சிருக்காருல்ல. அப்போ ஒருத்தர் கூட டபுள் பாண்டாக இருக்கும், யாராவது ஒருத்தர் கூட டபுள் பாண்டாக இருக்கும். 2 எலக்ட்ரானில் இங்கே ஒவ்வொன்று தான் கிடைக்கும். ஒன்று ஆளுக்கு ஒவ்வொன்று ஷேர், இங்கே 2 ஷேர் பண்ணிக்கணும். அப்படியே இருக்கும். அப்படி சமதளத்தில். இது 3D எஃபெக்ட் கிடையாது. ஒன்லி என்னது? 2D தான். கோடு மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? 1D. 2Dனா பரப்பு, நீளம் இருக்கும், அகலம் இருக்கும். அந்த கட்டத்துக்குள்ளே எவ்வளோ இடம் இருக்குது. உயரம் வந்துருச்சுன்னா 3D. ஓகேவா? சினிமா போய் பார்க்குறீங்களா? அதெல்லாம் என்னது? 2Dயா 1Dயா 3Dயா? 3Dயா? 3Dன்னு போட்டு வந்தால் தான் 3D. கண்ணாடி ஒன்று கொடுத்துருவான் பக்கத்தில், அப்படியே ரியலாக நேரில் என்னை பார்க்குறீங்களா? அப்படியே நார்மல் படம்லாம் அப்படி இருக்காது. ஒரு இது மட்டும் தான் தெரியும். 3Dனாக்கா சைடில் எவ்வளோ என் கை எவ்வளோ மொத்தமாக இருக்குது வரைக்கும் தெரியும். சரியா? அதான் 3D. அந்த மாதிரி இந்த அமைப்பு அருங்கோண அடுக்கை உருவாக்குகிறது. அருங்கோணம் 6 ஆங்கிள் இருக்கணுமா? சரி பார்ப்போம். பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்? வார்த்தைக்கு அர்த்தம் மட்டும்தான் பார்க்குறேன். அதை தான் பண்ணணும். அருங்கோணம் 6 கோணம். இது ஒரு ஆங்கிள். கோணம்னா தெரியும்ல, ஒரு புள்ளியிலேருந்து 2 கோடு போகும். 2 கோட்டுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது. சும்மா வாய்ச்சிட்டு போகக்கூடாது. அப்படி வச்சுட்டு இந்தியன் எக்கானமி இந்தியானா என்னன்னு தெரியாது, எக்கானமினா என்னன்னு தெரியாது. கேளுங்களேன், நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே வேணாது போய் இந்தியானா என்னடான்னு கேளுங்க. அது நாடு அங்கே இருக்குமா. இந்தியானா என்னது? லேண்ட் இருக்கணும், அங்கே மக்கள் இருக்கணும், அரசாங்கம் இருக்கணும். இது 3 இருந்தால் தான் அது நாடு. இந்திய பொருளாதாரம் அந்த நாட்டு மக்களோட எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறான், எவ்வளோ சம்பாதிக்கிறான், எப்படி வாழ்கிறான், அந்த மக்களை பற்றி படிக்கிறது, அரசாங்கத்தை பற்றி படிக்கிறது இல்லை. அரசாங்கங்கிறவன் யார்? மக்களுக்கு வேலை செய்கிறதுக்கான ஒரு அமைப்பு. அவனிலேருந்து ஒரு சின்ன டீமு, அவன் மக்களுக்காக ஒர்க் பண்ணணும். இவ்வளோ விஷயம் இருக்குது அதில் 2 வார்த்தைக்குள்ளே. வெறும் வார்த்தையை மனப்பாடம் பண்ணிட்டு போனோம்னா அது வந்து நாலேஜ் கிடையாது.
ஓகேவா? 2 ஆங்கிள், இது ஒரு 3வது ஆங்கிள், 4 5 6 6 ஆங்கிள் இருக்கு. வாண்டர், இந்த அடுக்குகள் ஒன்றோடு ஒன்று வலிமை குறைந்த வாண்டர் வால்ஸ் விசை மூலம் பிடிக்கப்பட்டுள்ளது. எந்த அடுக்கு? இங்கே பாருங்கள், இது ஒரு அடுக்கா, இது ஒரு அடுக்கு இருந்தாலும் இவங்க அட்டாச் ஆகியிருக்காங்க. அதனால தான் பெரிய பென்சில் மாதிரி தெரியுது. அதில் உள்ள கிராஃபைட்டுகள் நடுவில் கருப்பு. அது இந்த அடுக்குக்கும் இந்த அடுக்கும் நடுவில் ஈர்ப்பு விசை இருக்குது. அப்போ தான் ஒட்டிக்கிட்டு இருக்க முடியும். அந்த ஈர்ப்பு விசைக்கு பேர் என்னவா? வாண்டர் வால்ஸ் விசை. வாண்டர் வால்ஸ் விசை, வலிமை குறைந்த ஈர்ப்பு விசை. அதனால தான் பேப்பரில் எழுதுங்க, அந்த ஒவ்வொரு லேயராக பிரிஞ்சு வந்துடும், வந்து இதில் வந்து ஒட்டிக்கும். அந்த 2 லேயருக்கு நடுவில் ஈர்ப்பு விசை கம்மி. அதனால் மெதுவாக எழுதுனா என்ன இதில் வந்து ஒட்டிக்குது. ஒரு வேளை ஈர்ப்பு விசை அதிகமான நல்லா அழுத்தி எழுதுனா தான் நான் பேப்பரில் வந்து ஒட்டும். ஓகேவா? ரைட். கேட்கலாம், கிராஃபைட்டில் ஒரு அடுக்குக்கு இன்னொரு அடுக்கு நடுவில் என்ன விசை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது, இந்த அடுக்குகள் வலிமை குறைந்த விசை மூலம் இணைக்கப்பட்டுள்ளதால் இவை வைரத்தை விட மென்மையானவை. அவ்வளோதான், வைரம் கிராஃபைட். அடுத்து ஃபுல்லரின். 3வது படியை புறவேற்றுமை வடிவம் ஃபுல்லரின் ஆகும். மிகவும் நன்றாக அறியப்பட்ட ஃபுல்லரின் வடிவம் பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின். இவர் தான் கண்டுபிடிக்கிறார். முறை 60 கார்பன் அணுக்கள் ஒன்றிணைந்து 5 மற்றும் 6 உறுப்புகளை கொண்ட ஒரு கோள வடிவ கால்பந்து போன்ற அமைப்பை உருவாக்கும். அதேமாதிரி இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபுட்பால் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். ஒரு ஃபுல்லரின் மூலக்கூறில் எத்தனை இருக்கும்? 60 கார்பன் இருக்கும். அதோட வாய்ப்பாடு C16 போட்டான்னு அர்த்தம். இந்த இடத்துல ஃபுல்லரின் அட்டாமிக் நம்பர் இல்லை, சரி, அட்டாமிக் நம்பரோ மாஸ் நம்பரோ இல்லை. அட்டாமிக் நம்பர் கார்பனுக்கு எவ்வளவு? 6, மாஸ் நம்பரு 12. ரைட். அது மாதிரி ஃபார்ம் ஆகுமா. ஃபுல்லரின் குடும்பம் வேறு இருக்காமா. C20 இருக்காமா, C540 ஆட்டம்ஸ் வந்துலாம் ஃபார்ம் ஆகிருக்குமா. இந்த மாதிரி இருக்கும். குவிந்த மாடம் போன்ற குமிழ் கட்டடங்களின் கட்டமைப்பு ஒத்துள்ளது. குவிந்த மாடம் இருக்குல்ல, குமிழ் கட்டடம். சென்னை உள்ளே என்ட்ராகும் பொழுது ஒரு ரைட் சைடு பில்டிங் இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, போயிட்டு வந்தோம்.